வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாள். ஸ்டைல் சக்கரவர்த்தி. அவர் மாதிரி ஸ்டைலாக கண்ணாடி போட முடியாது, ஸ்டைலாக நடக்க முடியாது, ஸ்டைலாக பேச முடியாது. வாங்க இன்னைக்கு அவரை வச்சு பேசுவோம். அது ரஜினிகாந்துங்கிறது வந்து ஒரு காந்தம்ங்க. அது என்னன்னு தெரியல. சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா, அவருடைய படங்கள் பார்த்தாலே வந்து நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். ஃப்ரம் சைல்ட்ஹுட் தீவிர ரஜினி ஃபேன். எத்தனை தடவை வேணாலும் எங்கள் மாமாவோட ஒரு தடவை போவேன், எங்கள் அம்மாவோட ஒரு தடவை போவேன், ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரு தடவை போவேன். கணக்கே கிடையாது. இப்போ படத்தை வந்து பல தடவை நான் பார்ப்பேன் நான். சின்ன வயசுலேருந்து அவ்வளோ உயிர். ரஜினின்னா ஒரு எனர்ஜி. அண்ணாமலை படம் பார்த்தீங்கன்னா, அவர் அழுகுமே நம்மளுக்கு அழுக வரும். அவர் தோக்குமே நம்ம தோத்த ஃபீலிங் வரும். அந்த இன்ட்ரோவில் அவர் சேலஞ்ச் பண்ணும்போது நம்ம சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதில் லிஃப்ட்டில் அந்த எலிவேட்டரில் அப்படி மேலே போகிற சீன் பார்த்தீங்கன்னா, அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அடுத்த சேர்மன் அண்ணாமலைன்னு சொல்லும்போது அவர் உள்ள என்ட்ரி ஆகல, அப்பா சான்ஸே இல்லை. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வு ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு. அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்கூல் டைமில் வந்து ஒரு இங்கிலீஷ் ஒரு கொஸ்டின் பேப்பரில் ரைட் அபவுட் யுவர் ஃபேவரட் ஹீரோன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுச்சுன்னா, எனக்கு தலைவர் ரஜினிகாந்த் தான் தோணுச்சு. அப்போ படையப்பா ரிலீஸ் ஆன டைமு. ஸோ இந்த மாதிரி படையப்பா மூவியை வச்சு இந்த மாதிரி படையப்பா, நீலாம்பரி, ரம்யா கிருஷ்ணன் அந்த படத்தை வச்சு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போயம் ரைட் பண்ணேன். இப்போ எக்ஸாம் முடிச்சு வெளியில் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி எழுதுனா, ஐயோ போச்சு ஸ்டாஃப் ஒன்று திட்ட போகிறாங்க. ஏன்னா அது வந்து மகாத்மா காந்தி ஏதாவது நேஷனல் லீடர் வச்சு எழுதணுமா. சரி, இதே எனக்கு தெரியாது. அது கொஸ்டினே வந்து ரைட் அபவுட் யுவர் ஃபேவரட் ஹீரோ. அதனால நான் ரஜினிகாந்த் படையப்பா மூவி வச்சு எழுதிட்டேன். நான் பயந்துட்டே இருந்தேன், ஐயோ அது ஸ்டாஃப் வந்து பசங்க முன்னாடி சொல்லி நம்மளை எதுவும் இன்சல்ட் பண்ணிட போகிறாரா, அடிச்சிட போகிறாரா, திட்டிட போகிறாரா, ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனால் மார்க்ஸ் போட்டிருந்தாருங்க, ஃபுல் மார்க்ஸ் போட்டிருந்தாருங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி நிறையா நிகழ்வுகள் இருக்குது. பாட்ஷா படம் பார்த்தோம்னா, பாட்ஷா படம் பார்த்துட்டு அந்த ஒரு 2 நாள் வந்து மண்டைக்குள்ள பாட்ஸான்னு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே இந்த ரச்சகன் படத்தை ஒரு மாதிரி நரம்புகள் எல்லாம் வெளியில் தெரியுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இதாக இருக்குது. நிறையா மூவிஸ், எல்லா மூவிஸும் அருணாச்சலமாக இருக்கட்டும், இது கணக்கே இல்லை. ரஜினிகாந்தோட ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கூலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. தனி மனித சுய ஒழுக்கம் கண்டிப்பாக வேணுங்க. இந்த அளவுக்கு ரீச் ஆகிறது. மனுஷங்கன்னா தவறு செய்ய தான் செய்வாங்க ஆரம்ப காலகட்டத்தில். பட் அதை தன்னைத்தானே அவர் திருத்திக்கிட்டு செதுக்கிக்கிட்டு இத்தனை வருஷமாக வந்து நிற்கிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்போ